வணக்கம். சீதாராமன், தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்கள் நலச் சங்கம். இந்தியாவில் இருக்கக்கூடிய விடுதி உரிமையாளர் சங்கத்திலேயே மிகப்பெரிய சங்கம் எங்களுடைய சங்கம். எங்களுடைய சங்கம் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சங்கங்களுக்கும் வழிகாட்டி. அது கர்நாடகாவாக இருக்கட்டும், தெலுங்கானாவாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், அனைத்து சங்கங்களுக்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய சங்கம், இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சங்கம் எங்களுடைய சங்கம். இந்த சங்கத்தின் சார்பாக இன்றைக்கு நாங்கள் பத்திரிகை நண்பர்களை சந்திப்பதற்கான காரணம் உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒன்றுதான். என்னவென்றால், வளைகுடா போரின் காரணமாக எரிவாயு தட்டுப்பாட்டினால் இந்த விடுதிகள் எல்லாம் மிகப்பெரிய இன்னலுக்கு ஆட்பட்டிருக்கிறோம். இந்த விடுதிகளை நம்பி 20,000 விடுதிகள் தமிழகத்தில் 20,000க்கும் மேற்பட்ட விடுதிகள் இருக்கின்றது. அதுல 14,000 விடுதிகள் எங்களுடைய சங்கத்திலே இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் எங்களை நம்பி 2 லட்சம் பணியாளர்கள் பணிபுரிகிறார்கள். எங்களிடம் 2 லட்சம் பணியாளர்கள் பணிபுரிகிறார்கள். எங்களை நம்பி 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட பணிபுரியும் ஆடவர், மகளிர், மாணவ மாணவியர் அனைவரும் எங்கள் விடுதிகளிலே தங்கி அவர்களுடைய பணி செய்வதோ படிப்பதோ செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களால் சரியான உணவு அளிக்க முடியாத சூழ்நிலையை இந்த எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படுத்தியுள்ளது. மார்ச் மாதம் 10ஆம் தேதி நாங்கள் இதேபோல் பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொல்லியிருந்தோம், 2-3 நாட்களுக்குள் எங்களுக்கு எரிவாயு கிடைக்கவில்லை என்றால் எங்களால் இந்த உணவை சரியாக கொடுப்பதற்கான வாய்ப்புகள் குறையும், அப்படி என்று ஒரு காரணத்தை சொல்லியிருந்தோம். அதன் பிறகு மார்ச் மாதம் 13ஆம் தேதி மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்கெல்லாம் விடுதிகள், பெரும்பாலாக விடுதிகள் இருக்கின்றனவோ அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் சமூக நலத்துறை அதிகாரிகளுக்கும் எங்கள் சங்கத்தின் சார்பாக கடிதங்களை அனுப்பியிருந்தோம். இப்பொழுது என்ன நடந்திருக்கிறது என்றால், எங்களுக்கு மிகப்பெரிய ஐயம் ஏற்பட்டிருக்கிறது. எரிவாயு உண்மையிலேயே தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறதா, அல்லது பதுக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது கள்ளச்சந்தையில் விற்கப்படுகிறதா? இதற்கு ஒரு காரணம் உண்டு. வளைகுடா போர்கள் ஆரம்பித்த போது மத்திய எரிவாயு அமைச்சகம் என்ன சொன்னது என்றால், போருக்கு முன்பதாக 100% கொடுத்திருந்தது 20% கொடுத்தது. 100 சிலிண்டர் கொடுக்குறாங்கன்னா போருக்கு அப்புறம் 20 சிலிண்டர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அது 50 சிலிண்டராக, நம்ம சிலிண்டர் கால்குலேஷன் நான் சொல்றேன், 50% உயர்த்தினார்கள். கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக 70% மத்திய எரிவாயு அமைச்சகம் உயர்த்தி இருக்கிறது. எங்களுடைய கேள்வி எல்லாம், இப்போது 10 சிலிண்டர் எங்களுக்கு கிடைக்குதுன்னா இப்ப 7 சிலிண்டர் கிடைக்கணும். ஆனால் நேற்றைக்கு ஒரு விலை, இன்றைக்கு ஒரு விலை. இன்றைக்கு 8,500 ரூபாய் ஒரு சிலிண்டர் என்கிறார்கள். 2,000 ரூபாய் இருந்த சிலிண்டர் இன்றைக்கு 8,500 ரூபாய் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் சிலிண்டர் இருக்கிறது, எரிவாயு இருக்கிறது, எங்கே இருக்கிறது? யார் வைத்திருக்கிறார்கள்? எங்கே பதுக்கப்பட்டிருக்கிறது? ஏன் அதை விடுதி உரிமையாளர்களுக்கு கொடுக்கப்படவில்லை? அதே போன்று ஓட்டல் உரிமையாளர்களுக்கு நாங்கள் எரிவாயு கொடுப்போம், உங்களுக்கு இல்லை, அப்படி என்ற ஒரு தகவல் வந்திருக்கிறது. நாங்கள் தவறாக சொல்லவில்லை. ஓட்டல் உரிமையாளர்களுக்கு எரிவாயு கொடுப்பதை நாங்கள் வரவேற்கிறோம். கேஸ் சிலிண்டர் அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்களும் ஒரு தொழில் பண்றாங்க, அவங்களும் சாப்பாடு எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அவங்களை நம்பி பல தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. ஓட்டல் உரிமையாளர்களுக்கு எரிவாயு கொடுங்கள், நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் ஏன் விடுதிகளுக்கு எரிவாயு கொடுக்க மாட்டேன் என்கிறார்கள்? எரிவாயு கொடுக்கவில்லை. அதே சமயத்திலே ஹோட்டல்களுக்கெல்லாம் 2% இப்ப நாங்க மின்சார அடுப்பு பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. மின்சார அடுப்பு பயன்படுத்தினால் மின்சார கட்டணத்திலே 2% குறைக்கப்படும் என்று ஹோட்டல்களுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. வரவேற்கிறோம். ஹோட்டல் உரிமையாளர்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்றோம், வரவேற்கிறோம். ஆனால் எங்களுக்கு 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மேதகு நீதியரசர் கிருஷ்ணன் ராமசாமி அவர்கள் விடுதிகள் எல்லாம் டொமஸ்டிக் டோல்லிங் ஏஜென்ட், டோல்லிங் மாதிரி தான், டொமஸ்டிக் ஐபி தான் வாங்கணும் அப்படின்னு இருந்தது. அதையே இன்னும் அமல்படுத்தல, பரவாயில்லை. ஆனால் அதற்கான போராட்டம் இப்ப நாங்க பண்ண முடியாது. அட்லீஸ்ட் இப்போ நாங்க மின்சார அடுப்பு ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதையும் தாண்டி விறகு அடுப்புகளை நாங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். விறகு அடுப்புகளை பயன்படுத்திக் கொண்டிருக்கும் போது இப்ப கமெண்ட்ல நிறைய கேள்வி சொல்லுவாங்க, அந்த காலத்துல விறகு அடுப்புல பயன்படுத்தலையா, நீங்க மட்டும் தான் விறகு அடுப்பு பயன்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு. 20-25 வருடங்களாக சமையல் கலைஞர்கள் கேஸ் அடுப்புக்கு பழகிட்டாங்க. இந்த விறகு அடுப்புல கேஸ் அடுப்புல 2 மணி நேரத்துல சமைக்கணும்னாக்கா இந்த விறகு அடுப்புல 6 மணி நேரம் ஆகுது. 6 மணி நேரம் இந்த சம்மர்ல, இந்த வெயில்ல அந்த சமையல் கலைஞர் அதை சமைத்தார் என்றால் அவருடைய உடல் என்ன ஆகும்? எல்லாருக்கும் டீஹைட்ரேஷன் வருது, வாட்டர் லெவல் குறையுது.
ரொம்ப சங்கடத்தில் இருக்கிறாங்க. நாங்கள் எதிர்பார்ப்பது, எங்கள் கோரிக்கைகள் என்னவென்றால், மத்திய அரசாங்கம் 70% நாங்கள் கேஸை கொடுத்து விட்டோம் என்கிறது. மாநில அரசாங்கம் நாங்கள் எல்லாமே பண்ணி கொடுக்கிறோம்னு சொல்றாங்க. இவங்க எங்களுடைய சமூக நலத்திலிருந்து எங்களை கேட்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு இதுவரை கேஸ் வரவில்லை. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் சார்பாக நாங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், தமிழ்நாடு சமூக நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், தமிழ்நாடு சமூக நலத்துறை அதிகாரிகளுக்கும், மத்திய எரிவாயு அமைச்சகத்துக்கும், மத்திய எரிவாயு அமைச்சர் அவர்களுக்கும் தயவு செய்து 20 லட்சம் பிள்ளைகளின் வாழ்க்கை உணவு கொடுக்க முடியாமல் தத்தளிக்கின்ற இந்த விடுதி உரிமையாளர்களுக்கு ஒரு வழி செய்யுங்கள் என்று கோரிக்கை வைக்கின்றோம். யார் பதுக்குகிறார்கள், யார் கள்ளச்சந்தையில் விற்கிறார்கள் என்பதை கண்டறிய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது. எங்களுக்கு புலப்படவில்லை. அதை அரசாங்கத்திடம் கொடுத்திருக்கிறோம், அரசாங்கத்திற்கு கடிதமாக கொடுத்திருக்கிறோம். இல்ல, காவல்துறைக்கு தெரிஞ்சு நடக்காத தெரியாது நடக்காத இல்ல. என்ன பொறுத்தவரைக்கும் 70% வந்திருக்குது சிலிண்டர், எங்களுக்கு கிடைக்கல. அது எங்க போகுதுன்னு சொல்லிட்டு கண்டறிந்து கொடுங்கள் என்று அரசாங்கத்திடமும், நீங்க எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பேப்பர்ஸ் தான், நீங்களே இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி அங்க இங்கன்னு சொல்லிட்டு 10-20 பிடிச்சாங்க, மதுரையில அங்க இங்கன்னு பிடிச்சாங்க, பதுக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையிலேயே எங்கே அதிகமாக பதுக்கப்பட்டிருக்கிறது கண்டறியக்கூடிய முடியவில்லை. அந்த கஷ்டத்துல தான் நாங்களும். என்னங்க சார்? பைப் நேச்சுரல் கேஸ் எங்க இருக்கு சார்? அது எங்க இருக்கு சார்? இல்ல எங்க இருக்கா சொல்லுங்க ஐயா. நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு கோயில் வீடு கும்பிடுவோம். கொஞ்சம் ஐடியா கொடுங்க. இருங்க, ஐடியா கொடுங்க. ஏஜென்ட் யாரா இருந்தா சொல்லுங்க. இல்ல, இது வரைக்கும் இல்ல. இது வரைக்கும் விறகு அடுப்பு பயன்படுத்துறோம், ராக்கெட் அடுப்பு பயன்படுத்துறோம், டீசல் அடுப்பு பயன்படுத்துறோம். ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிறோம். அவ்வளவு சிரமங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்து மார்ச் 10 சொன்னேன், இன்னும் 4 நாளைக்கு மேல எங்களுக்கு கேஸ் இல்லைன்னா நாங்க ஹாஸ்டல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு தான் போகணும்னு சொல்லி இருந்தது பிரஸ் மீட்ல. அவங்க இப்ப என்னன்னாக்கா, எங்களிடம் தங்கி இருக்கக்கூடிய பிள்ளைகளும் அவங்க பெற்றோர்களுடையும் எங்களுக்கு இருக்கிற பாண்டிங், வர்தா புயல்ல 11 நாள் 12 நாள் கரண்ட் இல்ல, அப்பவே எங்களால முடிஞ்ச சாப்பாடு கொடுத்துன்னு இருந்தோம். ஆனா இன்னைக்கு சாப்பாட்டுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு, அதாவது வந்து நிறைய கேஸ் பயன்படுத்தக்கூடிய இதெல்லாம் குறைச்சிட்டு, நிறைய நேரம் அடுப்பு எரியக்கூடிய உணவெல்லாம் குறைச்சிட்டு எங்களால் முடிந்த உணவை குழந்தைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். வேற ரொம்ப சக்கரத்தில் இருக்கிறோம். என்னைக்கு எங்களால் கொடுக்க முடியாம போகுமோ என்று தெரியவில்லை. அந்த சூழ்நிலை வந்தால் 20 லட்சம் மாணவ மாணவியர் 20, ஏன்னா இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்டல்லையும் வந்து கேஸ் இல்லைன்றாங்க, காலேஜ் ஹாஸ்டல்லையும் கேஸ் இல்லைன்றாங்க, எல்லா பிரைவேட் இதுலயும் ஹோட்டல்லையும் கேஸ் இல்லைன்றாங்க. அப்ப கேஸ் எங்க போகுது? தமிழ்நாடு அரசு வந்து தமிழ்நாடு அரசு வந்து பதுக்கி வச்சுட்டு பிஜேபி மேல தப்பான ஒரு அபிப்பிராயம் உண்டாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நானே தான் வச்சிருக்கிறேன், வச்சுக்கிறேன், இல்லையே ஏன் தமிழ்நாடு அரசு வந்து பிஜேபி மேல பார்க்கறாங்க? இல்ல, இந்த கேள்விக்கு என்ன பதில்னு எனக்கு தெரியல. நாங்க சொல்ல வரதெல்லாம் பாத்தீங்கன்னா 70% மத்திய எரிவாயு அமைச்சகம் கேஸ் சிலிண்டரை, கேஸ மாநிலங்களுக்கு நாங்கள் பகிர்ந்தளிக்கிறோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பகிர்ந்து அளிக்கப்படுகிற இந்த எரிவாயு என்பது எங்கே செல்கிறது? நீங்க சொல்ற மாதிரி மாநில அரசாங்கம் மேல மத்திய அரசாங்கம் பழி போடுறதோ, மத்திய அரசாங்கம் மேல மாநில அரசாங்கம் பழி, கேஸ் கணவத்தின் போறவள சமைச்சிடலாம். இந்த கஷ்டம் வந்து உங்கள் மூலமாக அரசுகளுக்கும், அரசு அதிகாரிகளுக்கும், சமுதாயத்துக்கும் தெரியணும். அதனாலதான் நான் இன்னைக்கு வந்து பிரஸ் மீட் கொடுத்துருக்கோம். யாருங்க? விடுதிகள்ல மௌலியமா இதுவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, நிறைய பேர் எங்க விடுதி உரிமையாளர்கள் ஒவ்வொருத்தரா வந்து யாரெல்லாம் வந்து கேஸ் வாங்க முடியல, மரக்கட்டை வாங்கி சமைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையோ அவங்க ஒவ்வொருத்தரா க்ளோஸ் பண்ணிட்டு வராங்க. டேட்டால பாத்தீங்கன்னா எங்க சங்கத்திலே வந்து ஒரு 20% ஹாஸ்டல் மூடிட்டோம் சார். விடுதியில தங்குற மாணவர்கள், சார் விடுதியில தங்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்க முடியலன்னு சொல்றப்ப அவங்க காலி பண்ணிட்டு தான் போவாங்க சாப்பாடு. ஏன்னா இப்ப அந்த மாதிரி காலி பண்ணிட்டு போனாங்கன்னா மாசம் வந்தா வாடகை கொடுக்கணும், எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறோம். இப்ப ஒண்ணுமே சொல்ல, ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். 2 நாளைக்கு முன்னாடி எங்க விடுதி உரிமையாளர் ஒருத்தர் சூசைட் பண்ணிட்டார். கடன் தொல்லை தாங்க முடியல, பிசினஸ் பண்ண முடியல. இதுக்கெல்லாம் யார் நிவாரணம் கொடுப்பாங்களா? ஒருத்தர் சூசைட் பண்ணிட்டார் சார். எங்க நிலைமை அப்படி இருக்கு. நாங்களும் போராடிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு பிரஸ் மீட்லயும் சொல்லிட்டு இருக்கிறோம், கடிதங்களை கொடுத்துட்டு இருக்கிறோம்.
இதற்கு விடுதி 20 லட்சம் மக்களுடைய இது வந்து யாரும் யோசிக்க மாட்டாங்களா? அது நாங்க எந்த அரசாங்கத்தோட குறை சொல்லவில்லை, எல்லாருக்கும் பொதுவாக நான் கேட்கிறேன், மீடியாவில் கேட்கிறேன். நீங்க உங்ககிட்ட சொன்னா போய் சேர்றவங்களுக்கு தான் சொல்றேன். மாநில அரசு சில கோரிக்கை வைக்கிறீங்க, உடனே பண்றாங்க இல்ல லேட்டா பண்றாங்க. நீங்க மத்திய அரசு சொல்லும் போது இது அவங்க காது போய் சேருமா, உங்களுக்கு அந்த தீர்வு கிடைக்குமா? இல்ல, மத்திய அரசாங்கத்துக்கு சேர்மன்ல அவங்க தான் வந்து ஓப்பனா வந்து மீடியாலயும் எல்லா டிவிலயும் எல்லா நியூஸ்லயும் வந்துருச்சு, நாங்கள் 70% எரிவாயு எல்லா மாநிலங்களுக்கும் பகிர்ந்து அளிக்கின்றோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. மாநில அரசு வந்து அதுதான் சொல்ல, எங்களுக்கு சொல்லல. ஏன்னா நான் என்ன சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, 2025 பிப்ரவரி மாதம் மேதகு நீதியரசர் கிருஷ்ணன் ராமசாமி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய, ஏன் இந்தியா முழுவதுக்குமே அது ஒத்து போகும், விடுதிகள் எல்லாம் டொமஸ்டிக் தான், இங்க கமர்ஷியல் டாரிஃப் வாங்கக்கூடாது, கமர்ஷியல் லிபி வாங்கக்கூடாது ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கிறார். அந்த ஜட்ஜ்மெண்ட்டே நிலுவையில் இருக்கு, அமல்படுத்தல. ஆனா இந்த ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன், ஒரு பயங்கரமான இந்த கிரைசிஸ் இருக்கிற சூழ்நிலையில 2% ஹோட்டலுக்கு சொல்லி இருக்கிறாங்க, எங்களுக்கு அது கூட சொல்லல. கடிதங்கள் மார்ச் 10 கொடுத்துட்டேன். ஈபில எல்லா இபி ஆபீஸ்லயும் எங்களுடைய செயற்கை உறுப்பினர்கள் நேரா போய் எல்லா ஏஇ கிட்ட ஏடி கிட்ட எல்லார்கிட்டையும் லெட்டர் கொடுத்தாச்சு. நாங்க இபி உடைய எம்டி கிட்ட கொடுத்தாச்சு, இபி மினிஸ்டருக்கு அனுப்பிச்சாச்சு. எல்லாருக்கும் அதுக்கான ப்ராப்பரா எல்லாம் பண்ணிருக்கிறோம். ஆனா இது வரைக்கும் அந்த ரிசல்ட் வரல. என்னங்க ஆல்ரெடியே வந்து சென்னை சிட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் எல்லாமே வந்து ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அந்த ஃபுட் மெனுங்கிறத ஒரு மாத்தி பிரெட் அந்த மாதிரி ஐட்டத்தை வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அவருடைய இந்த ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. காரணம் என்ன ரேட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க? ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. யார் சொன்னாங்க? இல்ல சென்னையில 2 சார் எங்க சார் நீங்க டீடைல் கொடுங்க சார் எனக்கு. எதனா ஒரே ஒரு ஹாஸ்டல்ல இந்த கேப் சார், நாங்க உணவுகளை மாற்றினோம். தோசை கொடுக்க முடியாது, பரோட்டா கொடுக்க முடியாது, சப்பாத்தி கொடுக்க முடியாது, கலவை சாதம் கொடுக்கிறோம், தயிர் சாதம் கொடுக்கிறோம், அவிச்ச முட்டை கொடுக்கிறோம், இந்த மாதிரி சொல்லி இருக்குமே தவிர எங்கேயுமே யாருமே இந்த கேஸை நீங்க பாருங்க, ஹோட்டல் எல்லாம் பில்லு கீழே வருது இல்ல, கேஸுக்கு மட்டும் தனியா 7 ரூபா 50 பைசா 8 ரூபான்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரே ஒரு விடுதியில் கேஸ் தட்டுப்பாட்டினால் விலை உயர்த்தி இருக்கிறார்கள் சொல்லி நீங்க சொல்லுங்க. அந்த மாதிரி தான் நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம் கண்டிப்பா. சார் நாங்க சொல்லி இருக்கிறது என்னன்னா, நம்மளால் முடிந்த வரைக்கும் போராடுவோம், முடியவில்லையா வேறு வழியை பார்ப்போம். ஏன்னா குழந்தைகள் மேல திணிக்க முடியாது. எங்க கிட்ட தங்கியிருக்கிற இன்மேட்ஸ் மேல இந்த தட்டுப்பாட்டினால் ஏற்படக்கூடிய இழப்பை அவர்கள் மீது திணிப்பதற்கு நாங்க தயாராக இல்லை. மாற்று என்ன பண்ணணும்? நாங்க தொழில் விட்டு தான் போகணும், வேற என்ன பண்ண முடியும்? ராக்கெட் அடுப்பு 6000 ரூபாய், இந்த ராக்கெட் அடுப்பு 40,000 சார். எல்லாருமே நீங்க சொல்றீங்க இல்லைங்களா, எல்லாருமே இந்த சூழ்நிலையை எரிகிற வீட்டுல குடுங்குற வரைக்கும் லாபம்ன்ற மாதிரி இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அனைத்து விதமான வியாபாரத்தை தந்திரங்களையும் பயன்படுத்தி சம்பாதிக்க இருக்கிறார்கள். இதில் எதையுமே இல்லாமல் சமூக நோக்கோடு நாங்க ஒருத்தவங்க பண்ணிட்டு இருக்கிறோம். இது உண்மை. இதற்கு உனக்கு ப்ரூவ் பண்ணணும்னா நீங்க வாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வெயில சமைச்சிட்டு இருப்பாங்க. 10 நீங்க அப்படியே கூட வாங்க, நான் கூட்டு போறேன், ஒரு 100 ஹாஸ்டல் கூட்டு போறேன், எப்படி இந்த வெயில்ல வேவாத வெயில சமைச்சிட்டு இருக்காங்க நான் காமிக்கிறேன். எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணணும். மீடியாக்கள் கரெக்டா சரியான செய்தியை நீங்கள் தயவு செய்து இந்த சமுதாயத்துக்கு தெரியப்படுத்துங்கள், அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துங்கள் சொல்கிறோம். நன்றி.